அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லைனோட செலவுகளையும் முதலீடுகளையும் எளிமையாக சேர்ப்பது எப்படி என்று காண்போம். முதலில் செலவு சேர் மெனுவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் இன்றைய செலவுகளை இந்த லைனில் சேர்க்கலாம். பணமாக செலவிட்டீர்களா அல்லது ஆன்லைன் வழியாக செலவிட்டீர்களா என்பதை தேர்ந்தெடுத்து செலவின் வகையை சேர்க்கவும். உணவு, எரிபொருள், சிட் ஃபண்ட், கைமாற்று கடன், சம்பளம் போன்ற தேர்வுகள் உள்ளன. மேலும் வேறு ஏதேனும் செலவுகள் இருந்தால் மற்றவை என்பதை தேர்வு செய்க. குறிப்பு சேர்க்க வேண்டுமானால் அதை சேர்த்து சேமி என்பதை கிளிக் செய்யவும். இப்போது சம்பளம் 15,000 ரூபாயாக சேர்ந்து விட்டது. இதேபோல் தினசரி செலவுகளை சேர்க்கலாம். இப்போது முதலீட்டை சேர்ப்பது எப்படி என்று பார்ப்போம். முதலீடு சேர் மெனுவை தேர்வு செய்து லைனில் நீங்கள் கையிலிருந்து எவ்வளவு பணம் சேர்க்கிறீர்கள் என்பதை அப்டேட் செய்ய வேண்டும். இங்கே நான் 1,00,000 ரூபாய் தொகையை கையிலிருந்து அப்டேட் செய்கிறேன். பணமாகவா அல்லது ஆன்லைன் வழியாகவா என்பதை தேர்ந்தெடுத்து யாருடைய பணம் அல்லது வேறு ஏதேனும் தொகை உள்ளே வருகிறதா என்பதையும் தேர்வு செய்யவும். சேமி என்பதை கிளிக் செய்தால் லைனில் உள்ள கையிருப்பு, பட்டி மற்றும் பாக்கி சரியாக தெரியும். முக்கியமாக லைனிலிருந்து 1 ரூபாய் வெளியே போனாலும் அல்லது உள்ளே வந்தாலும் முதலீடு மற்றும் செலவுகளை பதிவு செய்தால் மட்டுமே அனைத்தும் சரியாக இருக்கும். இவ்விதம் நாம் செலவுகள் மற்றும் முதலீடுகளை சேர்ப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். நன்றி, வணக்கம்.